மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 115 14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார் என்றார். வர்த்திக்க பண்ணுவார்னா ஆசீர்வாதமே இல்லை, என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் மத்தியில் எதுவுமே இல்லை நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். கர்த்தர் உங்களையும், ஏன்னு சொன்னால் இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற, ஒவ்வொரு நாளும் தொடைவிடாமல் ஜெபிக்கிற, வசனத்தை கேட்டு அதுவே நடக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராம். வர்த்திக்க பண்ணுவார்னா ஆசீர்வதிக்க போகிறாராம். வர்த்திக்க விருத்தி அடையாமல் இருக்கலாம், அதை வர்த்திக்க பண்ண போகிறாராம். நம்புறீங்களா? நிச்சயமாக செய்வாருங்க. அவர் சொன்னார், செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாக செய்வார். இயேசு நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போகவே இல்லை. அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட மாட்டார். அது சொன்னதை தீர மட்டும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லையா. இஸ்ரவேல் ராஜா அப்படியேப்பட்டவர், நம்மளோடு இருக்கிறவர். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த வீடியோ பார்க்குற, வசனத்தை கேட்குற, உங்கள் குடும்பம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, விருத்தி இல்லை, வர்த்தியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வர்த்திக்க பண்ண போகிறேன். உன் குடும்பத்தை, வேலை ஸ்தலத்தை, என்னென்ன காரியத்தில் விருத்தி அடையாமல் இருக்கிறதோ அதெல்லாம் நான் விருத்தி பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே பேசுகிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. வீடியோ பார்த்த மாட்டோம் போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.